சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சேது வந்து அதில் எழுதி போட்டிருப்பாரு இதில் வழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாள் ஒரு வேளை காற்றுல பறந்து போயிட்டுனா அவள் எப்படி பாப்பா பேசாமல் இதில் மண்ணள்ளி கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் போகும்போது கரெக்டாக தமிழும் அதில் வந்து வலிக்கு விழ பார்ப்பாங்க. சேது வந்து தாங்கி பிடிச்சிருவாரு. இப்போ தான் நான் அதில் வலிக்குச்சு போய் மண்ணள்ளி வந்து கொட்டிடலான்னு பார்த்தேன், அதுக்கு முன்னாடி நீ வலிக்கு விழ பார்த்துட்டேன், அந்த பேப்பரில் இருக்கிறத படிக்க மாட்டியா, எங்கே பார்த்துட்டு வருவ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து ரெட்டை வாழைப்பழத்தை கையில் வச்சுட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்காங்க, ரெட்டை பிள்ளை இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை மோகனாவும் மலரும் பார்த்துட்டு பாட்டி தனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க, அத்தை என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு மட்டும்தாண்டி தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டி சிரிச்சிட்டு இருக்காங்களே தவிர எதையும் சொல்ல மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் மலர் வந்து தமிழ்கிட்ட வராங்க. அக்கா நிறைய துணி இருக்கு, நான் துவைக்க போகிறேன்னு சொல்லும்போது மலர் நான் துவைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறாங்க. இதை வந்து சேது கேட்டுட்ருக்காரு. மாசமாக இருக்க டைமில் எப்படி துணி துவைப்பா, கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்னிச்சர் கடைக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பணத்தையும் கட்டிட்டு வந்துடுறாரு. அந்த திங்ஸ் எல்லாமே வீட்டுக்கும் வருது. வீட்டுக்குள்ளே இறக்கி வைக்கிறாங்க. நம்ம தமிழும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரி, ஈஸ்வரி எல்லாருமே வராங்க. சேதுக்கிட்ட கேட்குறாங்க, உன் பொண்டாட்டி மாசமாக இருக்கிறதுனால இப்படி எல்லாமே வாங்கி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, எனக்கு துணி தைக்க கஷ்டமாக இருந்தால் அதனால் நான் எல்லா திங்ஸையும் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.